இந்த வீடியோவில் 100 வாட் யுனைடெட் பிராண்டோடைய 100 வாட் ஆம்பிளிஃபையரை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் டிசிக்கான ஃப்ளக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவுட்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது பேட்டரி கனெக்ஷனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 12 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்பெட் டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க ஆம்பிளிஃபையருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸு. இது பார்த்தீங்கன்னா எஃப்எம் உடைய ஆண்டனா. இது வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பார்த்தீங்களா யூஎஸ்பி போர்டு, எஃப்எம் போர்டு, அதனுடைய எஃப்எம் உடைய ஆண்டனா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100 வோல்ட்டுக்கான ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா இது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது அதுக்காக மட்டும்தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர். இது பார்த்தீங்கன்னா புனல் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, குழாய் ஸ்பீக்கர். ஸோ கச்சேரிக்கு இல்லை கோவிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது 100 வோல்ட் அவுட்புட் போகக்கூடியது. ஓகேங்களா, இது வந்து அந்த குழாய் ஸ்பீக்கருக்கு. இது பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் ஸ்பீக்கருக்கு, பாக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பீக்கர் 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் 16 ஓம்ஸ்னு. ஸோ இது காமன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கரில் வரக்கூடிய நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா நாய்ஸ் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டு ப்ரீஆம்ப் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மைக் ஒன்றுக்கான வால்யூம் ப்ளஸ் அதனுடைய 3mm ஜாக் பின். ஸோ 2, 3, 4 அதே மாதிரி தான். 4ல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கு, யூஎஸ்பி, பேக்கில் இருக்கக்கூடிய ஆக்ஸ் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு மூணுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வால்யூம் தான். இந்த நாபு பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் யூஎஸ்பியில் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்டு உங்களுக்கு ஆன் ஆகும். ஸோ அதே பார்த்தீங்க ஆக்ஸில் வச்சுட்டிங்க, லாஸ்ட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா பேக்கில் இருக்கக்கூடிய ஆக்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல், ஸோ மாஸ்டர், ஸோ அப்புறம் பேஸு, டெரிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூ மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் எல்இடி ஆன் ஆஃப் சுவிட்சு. ஓகேங்களா. ஃப்ரண்ட்டு பேக்கில் இவ்வளோ கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா குள்ளே பார்த்தீங்கன்னா மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று கொடுத்துருக்காங்க, வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ண. ஸோ நெக்ஸ்ட்டு டயோடு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது மாஸ்பெட் கண்ட்ரோலோட இது. ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா மைக்லேருந்து வரக்கூடிய இன்புட்டு டைரெக்டாக மாஸ்பெட்டுக்கு போகாமல் ஸோ அதுக்கு நடுவுலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக லைட்டாக ஒரு ஆம்பிளிஃபை பண்ணி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் மாஸ்பெட்டுக்கு போகுது. ஸோ அதுக்காக ஒரு சர்க்யூட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூஎஸ்பிக்கு ஸோ இந்த ஈக்குவலைசருக்கெல்லாம் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டர் ஐசி கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போர்டுக்கு. இந்த யூஎஸ்பி போர்டுக்கு ரெகுலேட்டர் ஐசி. ஸோ அப்புறம் ப்ரீசெட்டாக ஒரு மாஸ்பெட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. யமாஹாவுடைய 10 சேனல் மிக்சர். ஸோ இது மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா MG10. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 16 சேனல் மிக்சர் போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க்கை நான் கார்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3mm ஜாக் மைக் பின்னாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை XLR கேபிளாகவும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதேமாதிரி பார்த்தீங்கன்னா 4 மைக்கும் அதேமாதிரி தான் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3mm ஜாக் கூடிய லைன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5, 6, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10. ஸோ அதாவது 10 சேனலு. ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சேனல் தான் கிடைக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மோனோ, ஸோ கீழே ஸ்டுடியோ. இல்லை செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 6 சேனல் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு ஆக்சஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர்லையுமே லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டுடியோ கொடுத்துருக்காங்க, ஸ்டுடியோ அவுட்புட். இதில் பார்த்தீங்கன்னா XLR 3mm ஜாக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லெஃப்ட் ரைட் சரௌண்டிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா XLR. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா ஸோ மிக்சரை கண்ட்ரோல் பண்ணுறவங்க லிசன் பண்ணுறதுக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னுடைய ஃபுல் கண்ட்ரோல் இது. ஸோ இது செகண்டு பின்னு, அதுக்கான கண்ட்ரோல் ஃபுல்லாகவே இது வரைக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தேர்டு, அதே மாதிரி 4th, 5th. ஸோ அதுக்கு நேரில் இருக்கக்கூடியது எல்லாம் அதனுடைய கண்ட்ரோல். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேடு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கீபோர்டு, கிட்டாரு, ஸோ அந்த மாதிரி ஹெவியான இன்புட் வருதுன்னா அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பேடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைபாஸ் ஃபில்டர். ஸோ இந்த ஹைபாஸ் ஃபில்டர் வந்து 80 ஹெர்ட்ஸுக்கு கீழே ஆடியோலாம் ஃபில்டர் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஹைபாஸ் ஃபில்டர். ஸோ அதில் என்னென்ன வரும் அப்படின்னா மைக்கோடைய ஸ்டாண்ட் வைப்ரேஷன், ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்டாக மைனூட்டாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த ஹைபாஸ் ஃபில்டர் கம்மி பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெயின் ஈஸியாக புரியணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வால்யூம் மாதிரி. கம்ப்ரஸர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் ஒரு டைனாமிக் ரேஞ்சை ஃபாலோ பண்ணும். என்ன டைனாமிக் ரேஞ்சு அப்படின்னா ஸோ லோவாக இருக்கக்கூடிய ஆடியோவை ஸோ ஒரு மிட் ரேஞ்சிலையும், அதிகமாக இருக்கக்கூடிய ஆடியோவை ஸோ அதே மிட் ரேஞ்சிலையும் ஒரு கம்ப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸருடைய ஒர்க்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹை டோன், மிட் டோன், லோ டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஹைன்றது டெரிபிள். ஸோ டெரிபிள் பார்த்தீங்கன்னா இந்த சலங்க சவுண்டு, ஸோ அந்த மாதிரி சவுண்டு. மிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸு, வோக்கல்ஸ், ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறது. லோ டோன் பார்த்தீங்க அப்படின்னா பேஸு.
ஸோ உங்களுக்கு பேஸ் வேணும் அப்படின்னா லோ டோனு. ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த 3 கண்ட்ரோல் தான். ஸோ இதை நீங்கள் நார்மல் ஆம்பிளிஃபையர்லேயே பார்த்துருப்பீங்க, பேஸு டெரிபிள்னு சொல்கிறோம், அதே தான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்ஸ் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் கண்ட்ரோலுடைய கண்ட்ரோல் அந்த மைக் ஒன்றில் மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேனு, இது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிகேஎல்இடி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் வால்யூம். ஸோ ஒரு லைனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நேரில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ், ஸோ அந்த லைனுக்கான கண்ட்ரோல்ஸ் தான், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏவி கேபிள் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5-6ல் அதேமாரி 7-8ல். ஓகேங்களா. ஸோ அந்த ஏவி கேபிளுக்கு லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய கண்ட்ரோல்ஸ் அதுக்கு நேரில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நிறைய கண்ட்ரோல் இருக்குதுன்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டருடைய அவுட்புட் கண்ட்ரோல். ஸோ இந்த ஃபோனுக்கான கண்ட்ரோல் தனியாக கொடுக்கல. ஸோ ஆனால் மானிட்டருக்கு கொடுத்துருக்காங்க. மானிட்டருக்கு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மானிட்டருடைய கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, மாஸ்டர் கண்ட்ரோல். ஸோ அவுட்புட்டில் அதேமாரி ஸ்டூடியோவுக்கும் மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது அவுட்புட் கண்ட்ரோல் ரெண்டுமே. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே வியூ மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சின்ன செட்டிங்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 16 சேனல் மிக்சரில் நிறைய கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்சர் மைக்குக்காக 48 வோல்ட் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய கண்ட்ரோல் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபையரில் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா 100 வாட்டு 4 ஓம்ஸு. ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா 125 வாட்டு. ஸோ கரெக்டான போதுமானதாக கொடுத்துருக்கோம். ஸோ சப்போஸ் உங்கள் ஸ்பீக்கரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை ஓம்ஸு அப்படின்றத. ஸோ செக் பண்ண தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் 8 ஓம்ஸ் ஸ்பீக்கரை நீங்கள் 4 ஓம்ஸில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸுக்காக புஷ் பண்ணி சவுண்டை வெளில தள்ளும். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஸ்பீக்கர் எறைய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 8 ஓம்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபெக்டை உங்கள் ஸ்பீக்கருக்கு தராது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட ரிசல்ட்டு கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அதனால் கரெக்டான ஆம்ஸு கரெக்டான ஸ்பீக்கரை சூஸ் பண்ணி கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்டீரியரில் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதை நான் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபையரில் ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆம்பிளிஃபையருக்கும் மிக்சருக்கும் கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட பேக் சைடில் ஆக்ஸில் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா யமஹாவுடைய 10 சேனல் மிக்சர். ஸோ இந்த மிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கனெக்ஷன் பண்ணணுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3mm ஜாக் கேபிள். ஓகேங்களா. ஸோ இதை நான் எங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மானிட்டருடைய அவுட்புட்டில், ஸோ லெஃப்ட்டில் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள்கிட்ட 2 ஆம்பிளிஃபையர் இருக்குது அப்படின்னா ஸோ ரைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க, லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அகுஜாவுடைய கார்லெஸ் மைக்கு. ஸோ கார்லெஸ் ரிசீவர் இது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 3mm ஜாக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவுட்புட்டு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா மைக் 1லேயும் ஸோ மைக் 2லேயும் கொடுக்குறோம். ஸோ இந்த யமஹாவுடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா கார்டுலேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா. கார்லெஸ் மைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆடியோவுடைய மைக்கோடைய ரேஞ்ச் நல்லா லாங்கில் கிடைக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே இழுத்து விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ஆர் கேபிள். இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம JBL ஸ்பீக்கரில் ஸோ இன்புட்டில் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு சேனலில். ஸோ இந்த JBLுடைய வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல். ஓகேங்களா. இதை பார்த்தீங்கன்னா கெயின் 1 வால்யூம் 1ல் கொடுத்துக்கிறோம். ஸோ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா லோவிலே வச்சிடுறோம். ஸோ இதனுடைய எண்டை நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா மிக்சரில் அதே லெஃப்ட் சேனலில். ஸோ ஏன் ப்ரோ லெஃப்ட்லேயே கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ மோனோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி லெஃப்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை 2 ஆம்பிளிஃபையர் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்காக ரைட்டையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனுடைய கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ கார்லெஸ் மைக் ரிசீவரையும் ஆன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆன்லேயே தான் இருக்குது. ஸோ இதனோட வால்யூம் எல்லாமே நான் டவுனில் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்லேயே இருக்கட்டும். ஸோ இதனுடைய கண்ட்ரோலும் நான் ஆம்பிளிஃபையர் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா மைக் 1 கண்ட்ரோலு. இதில் பார்த்தீங்கன்னா வால்யூமை ஒரு 60% வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் ஒரு 60% வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் கண்ட்ரோல். ஸோ இது அவுட்புட் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்ரு. ஸோ இதை நம்ம எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைன் பின்னு 3mm ஜாக்கை யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ டெஸ்டிங் வீடியோ போகலாம். ஹலோ 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 பேச ஹலோ பேச ஹலோ ஹலோ ஹாய். உங்களோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸாக இருக்குது.
ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மிக்சர் கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இந்த மிக்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 சேனல் மெகா மிக்சர், ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 16 சேனல் மிக்சர். ஸோ 2 வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ சப்போஸ் உங்ககிட்ட மிக்சர் இருக்குது அப்படின்னா நீங்களே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ எதை வச்சா ஸோ என்ன சவுண்டு வருது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பேச ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸோ நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸோ மிக்சர் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.